பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அவரை நாம் விசுவாசிப்பதின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திலே 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழியாத நன்மையின் மீதுள்ள அந்த நம்பிக்கை நமக்குள்ளே பெருகுகிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதுனாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதே வேளையிலே பரலோகத்தை குறித்த அந்த நம்பிக்கை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழியாத நன்மைகளை குறித்த நம்பிக்கை நமக்குள்ளே என்ன செய்கிறது? பெருகுகிறது. நம் வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததின் மூலமாக நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. நாம் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதர்களோடும் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். பரலோகத்தை குறித்த நம்பிக்கை நமக்குள்ளே பெருகுகிறது. அதே வேளையிலே மத்தியவானிலே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து போய்விடவில்லை. மரணத்திற்கு பின்பதாக ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக நாங்கள் உம்மை விசுவாசித்து நீதிமான்களாகுகிறோம். பரலோகத்தில் உள்ள அந்த நம்பிக்கை குறித்த ஒரு நம்பிக்கை இன்னும் எங்களுக்குள்ளே அதிகமாகுகிறது. அது மட்டுமல்ல, நீர் வரக்கூடிய நாளிலே நாங்கள் உமக்கு எதிர்கொண்டு வரப்போகிறோம். இதை அதிகமாக விசுவாசித்து உம்மை பின்பற்றி வர கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.